மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 37ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நேற்றைய தினத்திலே பார்த்த அதே வசனத்தை தான் இன்றும் தியானிக்க போகிறோம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இன்றைய மன்னாவாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான தலைப்பு என்னவென்று சொன்னால், சத்தியத்தை மேய்ந்து கொள், சத்தியத்தை மேய்ந்து கொள். அவனை கண்பான தேவச்சனமே, கர்த்தரை நம்பி நன்மை செய்வது மட்டுமல்ல, தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். 23ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து என்று சொல்லும் போது, இந்த இடத்திலே ஆவிக்குரிய வார்த்தையாக நமக்கு போஷிக்கு இருக்கும் இடங்களிலே சென்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் வார்த்தையை நாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால், ஒரு மாடு புல்லை மேய்கிறது, பல மணி நேரமாக அது தன்னுடைய இரையை மேய்ந்து முடித்த பிற்பாடு தனியாக ஒரு இடத்திலே அமர்ந்து அசை போடுகிற விதமாக நாமும் கூட வார்த்தைகளை கேட்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அந்த வார்த்தைகளை நாம் மேய்ந்து கொண்ட வார்த்தைகளை, காது கொடுத்து கேட்ட வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையிலே பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் மேய்ந்து கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும். அதன் மேல் பிரியமாயிருந்து நாம் வார்த்தையை இருதயத்திலே காத்துக் கொள்ளும் போது, அது உங்கள் இருதயத்திலே பொக்கிஷமாக காக்கப்படும் போது, அதன் நிமித்தமாக உங்களுக்கு மேன்மை உண்டாகும். தீர்க்க ஆயுசையும் நீடித்த நாட்களையும் சமாதானத்தையும் உங்களுக்கு பெருக பண்ணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே வார்த்தையை மேய்ந்து கொள்ளுங்கள், அதன் மேல் தியானமாயிருங்கள், அதன் மேல் பிரியமாயிருங்கள். நிச்சயம் உங்கள் காரியங்களை கர்த்தர் சித்திக்க பண்ணுவார். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையை நாங்கள் அனுதினமும் மேய்ந்து கொள்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், ஆண்டவரே, வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அது உணவாய் உட்கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் இன்னும் காணப்பட வேண்டுமே கர்த்தாவே. அதற்குரியதான பலனை நாங்கள் அனுதினமும் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு பேருதவி செய்யும். கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.